எல்லாருக்கும் என்னோட இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ விநாயகருக்கு என்னென்ன பிடிக்கும்னு அலசி பார்த்ததுல கொழுக்கட்டைக்கு தான் முதல் பரிசு. நீங்களும் எல்லாரும் இன்றைக்கி விதவிதமான ஷேப்பில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நானும் பண்ணணும் அல்லவா? எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதான் நிறைய வீட்டுக்கு வரும். அப்போ நான் ஊரில் இருக்கும்போது ஒரு பெரிய விநாயகர் அவங்கள தெருவில் வச்சு விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த அழகிய நிகழ்வுகளெல்லாம் யோசிச்சுட்டே இந்த மாவை கொஞ்சம் தண்ணியாக பசிட்டேன். அதனால் உருண்டையில் ஆரம்பிச்சு அது உருளைக்கட்டையாக மாறி போயிடுச்சு. சரி, நம்ம டிப்பிக்கல் கொழுக்கட்டை ஷேப் மடிக்கலாம்னா அது ஒரு மாதிரி உள்ளே வச்சோடனே செஞ்சு போயிட்டு விநாயகர் பார்த்தாங்கன்னா நான் உங்ககிட்ட கொழுக்கட்டை கேட்டேனான்னு நீ அசிங்கமாக நினச்சிருப்பாங்க. ஆனாலும் அன்பின் வெளிப்பாடை நான் பண்ணி தான் ஆவேன்னு அதை அவிக்க வச்சாச்சு. ஆனால் இந்த வடை தான் நமக்கு ஓட்ட தான் வராது. ஆனால் நல்லா போண்டா போடுவேன். ஆனால் என் கருப்பு கலரில் வந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் ஒரு மெஸ்ஸுக்கு போகும்போது என் கணவர் 2 வாட்டி பொங்கல் வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் இதே மாதிரி பண்ணி தரேன் வாக்கு கொடுத்துருந்தேன். அதனால் இன்னைக்கு நல்லது ஒரு நாளில் பொங்கல் நல்லா நெய் போட்டு அழகாக பண்ணி கொடுக்கலாம். நான் அதையும் பண்ணிட்டேன். ஆக இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் வந்துருந்துச்சு. அந்த கொழுக்கட்டை கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வடை இருக்கு தெய்வ மாதாவே எப்படியோ இருந்துச்சு.